விஷ்ணு வம்சமான கருடனை வழிபடுவதன் போது திருமாலின் அருள் கிடைக்கிறது. கருடன் திருமாலின் மெய்த்தொண்டர் என்று கூறப்படுவார். விஷ்ணு பக்தர்கள் கருடோபசானையில் மூலம் தாம் திருமாலின் தொண்டருக்கு தொண்டர் என்பதை நிரூபிக்கின்றார். வைணவ கோயிலில் பலவற்றில் கருடனுக்கு தனி சன்னதிகள் உண்டு. பூரி ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் தூண் ஒன்றில் உள்ள கருட மூர்த்தம் பிரசித்தி பெற்றது. அக்கருட மூர்த்தியை வழிபட்டு விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் நோங்கி நலம் பெறுகின்றனர். தென்னகத்திலும் பல தலங்கள் கருடனின் பெருமைக்கு சான்றாக விளங்குகின்றன. தென்னாட்காடு மாவட்டத்தில் உள்ள திருவஹிந்தீபுரம் கருட சேத்திரம் எனப்படுகிறது. இங்குதான் பகவானின் தாகம் தீர்த்த கருட நதி என்ற பெயர் கொண்ட கெடில நதியை உண்டாக்கினர் என்று கூறப்படுகிறது. கருடோபாசனையின் மூலம் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் கவித்துவம் பெற்றதாகவும் கூறுவர். கருட பகவான் 2 கரங்கள் 4 கால்கள் உண்டு. அருள் ததும்பும் திருமுகம், கவலைக்குரிய இல்லாதவர். தனது 2 இறக்கைகளை விரித்து மண்டலமிட்டு வானத்தில் பரப்பவர். சிறகுகளை விட உடல் பருத்திருக்கும். குண்டலங்களை காதுகளை அணிந்தவர். வளைந்த புருவங்கள், உருண்டை கன்னங்கள், நீண்ட மூக்கு, வெளுப்பான முகமுடையவர். கருட நித்திய வாசஸ்தலம் திருப்பார்களாகும். அவருக்குரிய மண்டலத்திலும் ஞானிகளின் உள்ளங்களிலும் இருப்பவர். பாமர் மக்களை காப்பதில் திருமால் போன்றவர். நாள்தோறும் கருட தரிசனம் ஒவ்வொரு வகையிலும் பலம் தருமானால் வியாழன் மாலையிலும் சரி காலையிலும் கருட தரிசனம் மிகவும் சிறப்பானது என்று வசந்தராஜ சகுன விஸ்தரம் என்ற நூலில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. கருட தரிசனத்தை விட கருடத்வனி மிகவும் மங்களகரம். காருடம் தரிசனம் புண்ணியம் ததோபித்வனி ருச்சதே என்பது பெரியோர் வாக்கு. 16 வகையான மங்கள வாத்தியங்களில் பலன் கருடத்வனியில் உள்ளது. சில்பாமிருதம் என்ற பொருளில் கோயில்களில் நடக்கும் உபாபிஷேக சமயத்தில் விமான கலசாபிஷேகத்தின் போது இரட்டை கருடன் மேலே வட்டமிடுவது நல்லது எனவும், கருட தரிசனம் கருடத்வனியுமே கங்காபிஷேகத்திற்கு முகூர்த்தமாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்பார்கள். கருடத்வனி கேட்கும் போது மங்களானி பவந்து என்று சொல்வதும், கருட தரிசனத்தின் போது குங்குமாங்கித வர்ணாய கந்தேந்தபலாய விஷ்ணுவாக நமஸ்துப்யம் பக்ஷிராஜாயதே நம என்று சொல்வதும் வழக்கம். ஆயிரக்கணக்கான மந்திரங்களில் கருட மந்திரமான கருட பஞ்சாட்சர தனி சிறப்பு உண்டு. இது இம்மை மறுமை பலன்களை விரைவில் தரவுள்ளது. இதற்கு விஸ்வாமித்திர ரிஷி லட்சுமி நாராயணன் கூடிய கருதேவதை என்பார்கள். கருட பஞ்சமி நாளன்று கீழ்காண்ட மந்திரங்களை சொல்லி கருட பகவானை வழிபடலாம். கருட காயத்ரி தத்புருஷாய வித்மிக ஸ்வர்ண பக்ஷாய தீமிகை தன்னோ கருட பிரச்சோதயாது. ஓம் ககோத்தமாய வித்மகே பரண வைணதேயாய தீமிகை தன்ன தார்ஷ்ய பிரச்சோதயாது. நாகர்களும் கருடனும் ஒரு தந்தை தாய், வேறு வேறு பிள்ளைகள் சகோதரர்கள் என்பதால் இவ்விரண்டு நாட்களாலும் சகோதரர்களுக்கான பண்டிகைகளாக கொண்டாடப்படுகிறது. கருடன் பிறந்த பஞ்சமி திதி தான். அதனால் தான் கருட பஞ்சமி என்று பெயர் விட்டது. இவர் பரவத்தில் பெருமாளின் அருகே இருந்து சேவை செய்கிற நித்தியசூரில் ஒருவர். இவர் பெரிய திருவடி என்றும் ஹனுமான் சிறிய திருவடி என்றும் போற்றப்படுகின்றனர். கருட ஆழ்வாரின் அம்சமாக தோன்றியவர் ஆழ்வார்களில் ஒருவரான விஷ்ணு சித்தர் என்ற செயல் சொல்லப்படும் பெரிய ஆழ்வார். பிரம்மதேவன் மகன் கஷ்யவன். கஷ்யவருக்கு அநேக பத்தினிமார்கள். அவர்கள் கத்ரு வினதை என்ற 2 சகோதரிகள் அவரது பத்தினிகள் ஆவார். கத்ரு நாகர்களின் தாய், வினதை கருடனின் தாய். ஒருவர் இந்த 2 சகோதரிடையே விவாத வளர்ந்து போட்டியில் வந்து முடிந்தது. அந்த போட்டியில் இருவரும் ஜெயித்தவர்களுக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்று நிபந்தனை வகுத்துக் கொண்டனர். போட்டியின் முடிவில் வினதை தோல்விவிட்டால் நிபந்தனைப்படி அவள் கத்ருவுக்கு அடிமையானால். கத்ரு அடிமையானதால் அவள் பெற்ற அருணனும் கருடனும் அடிமையாயின. கருடன் கத்ருவுக்கு அவரது பிள்ளைகளும் வாகனம் போல் ஆனால். இதனால் கருடன் மனம் வருந்தினால் எப்படியோ தனது தாயை அடிமையை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதம் கொண்ட அச்சமயம் கத்ரு கருதனிடம் தேவேந்திரமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அடிமைத்தனத்தில் மூவருக்கு தனது விடுதலை அளிப்பதாக சொன்னார். கருடன் மன மகிழ்ச்சி கொண்டான். அடிமை தளத்திலிருந்து விடுதலை பெற வழிபிறந்தது என தனக்குள் மகிழ்ச்சி கொண்டார். அன்னை நமஸ்காரத்தில் தேவலோகம் சென்றார். தேவலோகத்தில் தேவர்களுக்கும் கருடனுக்கும் கடும் போர் மூண்டது. இறுதியில் கருடன் வெற்றி பெற்றான். கருடன் தேவேந்திர நமஸ்காரத்தை தோத்திரம் செய்து தேவாந்திரனிடம் அமிர்த கலசத்தை பெற்றுக் கொண்டு வந்தான். கருடன் அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கத்திரிடம் கொடுத்தார். அன்னைக்கும் தனக்கும் அருணுக்கும் ஏற்பட்ட அடிமை வாழ்வை நீக்கி ஆனந்த வாழ்வு ஏற்பட செய்தான். கருடன் பின் தெரிய திருவடியாக எப்போது பெருமாளை தாங்கும் பாக்கியம் கிட்டது. எனவே கருட கொஞ்சம் என்று ஆதிசேஷன் விக்கிரக வைத்து பூஜை செய்யப்படுவதாக இது. மேலும் கருடனின் உடலில் 8 ஆபரணமாக விளங்குவை அஷ்டநாகங்களை பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு உகந்த விரதம் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி என்று அனுஷ்டிக்கப்படுகின்றன. கருட பஞ்சமி என்று கருட வழிபாடு விஷ்ணு வழிபாடு கணித வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும். கருடனை போல் பலசாலி புத்திமானாக வீராளமான மைந்தர்களும் பிறக்க பெண்கள் கருட பஞ்சமி என்று விரதம் வைக்கின்றனர். அன்று ஆதிசேஷன் விக்கிரகம் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்கின்றன. கருட தண்டகம் எம்பெருமானுக்கு வாகனமாக இருக்கும். பச்சிராஜனாய கருடனை பற்றி வேதாந்தகாரன் சூத்திரம். கருட பகவானை வேதம் படித்த பெரியவர்கள் உண்மை இடைவிடாமல் துதிக்கின்றனர். உம்முடைய சிலைகளில் இருந்து மிகவும் வலிமையான காற்று வீசுகிறது. அந்த காற்றின் கடல்கள் கரையை மீறி பொங்குகின்றன. அப்போது எழும்பும் அலைகள் பாதாள லோகம் வரை பாய்கின்றன. அந்த பாய்ச்சல் காற்றோடு கலந்து மிகுமிசையோடு பாம் என்ற பெயரொலியை எழுப்புகின்றன. அந்த சத்தத்தை கேட்டது பூமியை தாங்கும் திக்கஜங்கள் தங்களோடு யாரோ போருக்கு வருவதாக நினைந்த கோபத்தோடு எதிர்த்து வருகின்றன. அந்த நேரத்தில் உம்முடைய நாகங்கள் என்ற ஆயுதத்தை கொண்டு திக்கஜங்களை அடக்கி விடுகிறேன். கருட பகவானை உம்முடைய கூர்மையான வளைந்த
அழகு எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுகிறது. நீர் போது உருவங்களை நெருக்கும் போது பாம்பு எழுவதைப் போல அச்சம் ஏற்படுகிறது. உம்முடைய கோரை பற்கள் காணும் கதிர்கள் இவை தேவேந்திரன் வஜ்ராயுதமும் என்ற கதைகளாகி பின் வாங்குகிறாள். இத்தனை பெருமைகளை கொண்டு அடியேன் போட்டுகின்றேன். வேதாந்த வித்தைகள் அடியேனுக்கு வசமாக